ஷோ பார்த்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. என்ன பேசணுன்னு தெரில. இந்த மேடையில் நிறைய பேர் வந்திருப்பாங்க, டெபியூட்டன்ஸ் எல்லோரும் வந்து நர்வஸாக இருக்குது, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண விரும்பலை. பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு, இப்போ தமிழ் சினிமா வந்து வித்தியாசமான முயற்சி ஏதாவது பண்ணணும். நீங்கள் எழுதுகிற எல்லா ரிவ்யூஸும் நான் வந்து எப்போவுமே படிக்கிறேன். ஒரு 10-12 வருஷமாக ரொம்ப டீப்பாக நான் வந்து யூடியூப்பாக இருக்கட்டும், லெகசி பேப்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதில் படிக்கிற ரிவ்யூஸை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் வேணுன்றது தான் எல்லாத்தோட ஒரு ஆசையாக இருக்குது. எல்லோரும் ஏதாவது வித்தியாசமாக வேணும், வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள், எதுக்கு எடுத்தது திருப்பி எடுக்கிறீங்கன்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. சரி, அதுக்கு ஒரு பசிக்கு ஒரு தீனி போடலான்னு சொல்லிட்டு எங்களால் என்ன முடியுமோ, எங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து எல்லோரும் செஞ்சுருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முயற்சியில் ஒரு சின்னதாக ட்விஸ்ட்டுன்னு செகண்ட் ஹாஃப்லாம் வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் வெளியே சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களோட சப்போர்ட்னால யாரையும் எங்கெங்கேயோ போயிருக்காங்க. ஐ திங்க் இந்த தடவையும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜனனி. படம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு புது டீம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பேர் அப்துல் பாசித் சையத். நான் தான் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர். சினிமாவோட மனசாட்சி வந்து பத்திரிகையாளர் நீங்கள் தான். உங்களுடைய ஆதரவு வந்து இந்த படத்துக்கு தேவைப்படுது. ஏன்னா ஒரு புது டீமை வச்சு ஒரு புது முயற்சியாக இதை பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவில் அழகான வகையில் ஒன்று ஷூட் பண்ணியிருக்கோம். மியூசிக் நல்லா பண்ணியிருக்கோம். இந்த உழைப்புக்கு வந்து வெற்றியை வந்து உங்கள் மூலமாக தான் நாங்கள் பெறணும்னு நினைக்கிறோம். தயவுசெய்து உங்களுடைய எழுத்துக்களை வந்து எங்களுக்கு ஆதரவாக தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணால் தான் அடுத்தடுத்து எங்களுக்கு புது படங்கள் இதே மாதிரி இதில் தயாரிக்க முடியும். அதுக்கு உங்களோட ஆதரவு தேவைப்படுது. மிக்க நன்றி. யார் சார்? நானா? ஃபோட்டோகிராஃபர் தான் சார். இல்லை சார், சின்ன வயசில் உங்களுக்கு கேமரா கொடுக்கல. கேமரா கொடுக்குற முன்னாடி தான் ஓவியம் வரைஞ்ச மாதிரி காமிச்சேன். கண்களால் வரைகிறது. ஆமாம், அதுக்கப்புறம் கேமராவால் படம். சார் ஆமாம் சார், நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ரான்னு ஒரு படம் பண்ணேன் சார். ஆல்ரெடி லிங்கா ரிலீஸ் பண்ண டைமில் ரிலீஸ் ஆச்சு. இதே ப்ரெஷ் ஷோ இங்கேயே போட்டேன். ஐ ஹவ் சீன் மேம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து நிறையா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நெக்ஸ்ட் வீக்கே வந்து ஸ்க்ரீன்ஸோட இதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் போக முடியல. ஒரு 10 இயர்ஸ் பிரேக் எடுத்துட்டேன். ஏன்னா ஃப்ளைங்கில் அதுக்கப்புறம் பிஸி ஆகிட்டேன். சரி, எப்போவுமே சினிமான்றது ஒரு தாகம், அது ஒரு தாகம் எல்லாம் சேர்ந்து உள்ளது. அதை திருப்பி பண்ணுவோம், நம்மளுக்கு இன்னும் சக்தி இருக்குது, முயற்சி செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பி ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணேன். அதுக்கு என்னதான் நம்ம ட்ரை பண்ணோம் ஆசை இருந்தாலுமே அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முதலாளி வேணும். ஒரு நல்ல முதலாளி கிடச்சிருக்காரு. அதனால் முதலாளியோட ஆசையோட ஒரு படம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்றது. ஏன்னா எல்லாருமே வராங்க, நீங்கள் வாரத்துக்கு ஒரு 5 ப்ரெஷ் ஷோ பார்க்குறீங்க. எல்லாருமே நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறேன். இங்கே இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் படிப்பேன், எல்லா இதுவுமே நான் பண்ணுவேன். வித்தியாசமாக ஒன்று தரணும், அதை ஜெயிக்கணும். ஏன்னா ஜெயிக்கலைன்னா நம்மளால் வித்தியாசமாக எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக தான் உழைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணால். பைலட்டுன்ற ஆமாம் சார், ஒரு குறியீடு கூட இல்லைன்னா எப்படி சார்? ஸோ 27 days ஷூட்டு சார். இது 2 ஷெடியூலாக பிரிச்சுக்கிட்டோம். வெதருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அந்த இருட்டான வெதர் வேணும், வெயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஓபி ரைஸ் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். ஸோ அதனால் வெயில் இருந்தால் கேமராலாம் ஆஃப் பண்ணிடுவோம். வெயில் போனதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணுவோம். கொடைக்கானலில் மதிகட்டான் சொல்லையே சுற்று பகுதியில் எங்கெங்கே இருக்கோ பெர்மிஷன்ஸ் இருக்கிற இடங்களில் போய் எடுத்தோம். அதோட அடர்த்தியை வந்து நம்ம மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மதிகடான் சோலையோட நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு உள்ளே எதுவுமே தெரியாது. ஸோ அதை மேட்ச் பண்ணோம்னா அதுக்கான பிட்டான சின்ன இடங்கள் இருக்கும் சில ஃபாரஸ்ட்டில். அங்கே போய் நாங்கள் போய் ஷூட் பண்ணோம் சார். ஆமாம் சார். ஏன்னா உங்களையும் சார் ஹீரோயினை கூப்பிட்டு போயிருந்தா அப்புறம் நீங்கள் என்ன மறந்துடுவீங்க சார். அப்புறம் வந்துட்டு என்ன இங்கே நிற்க வச்சு நீங்கள் பேசி மாட்டீங்க, ஹீரோயினை கூப்பிட்டு நிற்க வச்சு பேச வச்சுருவீங்க. அதனால தான் பண்ணேன். கேள்விப்பட்டேன் சார், கேள்விப்பட்டேன். இல்லை, நான் வந்து இப்போ இதில் எழுதின விஷயங்கள் எல்லாமே உண்மைக்கு புறப்பட்டதாக இருந்தாலுமே வந்து அங்கே பேசப்பட்ட பொருள்கள் வச்சு தான் நான் எடுத்தது. நீங்கள் கொடைக்கானலில் போய் நீங்கள் மதிகட்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30-40 விஷயம் சொல்லுவாங்க. அந்த 30-40 விஷயம் நம்ம வைக்க முடியாது. நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும்.
அதில் வந்தது வந்து இந்த கஞ்சா தோட்டம் இதெல்லாம் வந்து வந்திருக்கு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஃபைட்டு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஆமாம் சார். அதாவது இந்த இருக்குது அடல்ட் ப்ரொஜோரியா சார், அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, உண்மையிலே இருக்குது. ரொம்ப ரேராக வர ஒரு நோய் தான். அழகாக இருந்து அவங்க அந்த பெட்டில் படுக்கும்போது ஒரு நம்ம ஹார்ட் வந்து நின்றுணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வரும்னு சொல்கிறனால நான் வந்து அவங்களே தான் இல்லை அவங்களே தான் அப்படி. ஆமாம், மேக்கப் பண்ணி அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. அவங்க ஒரு 3-4 மணி. என்ன சார் புரியுது? ஹாரர் காட்டலாம். ஆமாம் சார், ஹாரர் வந்து ரொம்ப ஈஸி சார். ஹாரர் வந்து ஈஸியாக ஏமாத்திடலாம் உங்களுக்கு. டக்குன்னு போட்டு 4 சவுண்டு போட்டு இப்படி யாரோ போச்சு இப்படி கிராஸ் பண்ணி போச்சுட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துலாம். ஃபஸ்ட்டு படமே நான் ஹாரர் தான் எடுத்தேன். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் சார். இந்த அப்சஷன் ஒரு படம் வந்துச்சு, ஹாரர்னு சொல்லிட்டு ஹாரரே காட்டாமல் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணாங்க. ஏன் தமிழில் நம்ம ஒன்று பண்ணக்கூடாதா சார்? ஆமாம் சித்தர் பாட்டு சார், அது சித்தர் பாட்டு. ஸோ நீங்கள் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக உள்ளே போகும்போதே அந்த சித்தர் பாட்டு காதில் கேட்டிருக்கும். இவர் வயசான ஒருத்தரை மீட் பண்ணி பேசுவார். அவர் சொல்லுவார், என் தாத்தா தான் உள்ளே போய் அந்த கோல்டன் ட்ரீயை பார்த்தாருன்னு சொல்லுவார். அப்போ வந்து அவருக்கு அப்போவே அந்த சித்தர் பாட்டு அவர் காதில் மெதுவாக ஒழிச்சிருக்கும். அதை பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் இந்த இடத்துல வந்து சித்தர் பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னது வந்து ப்ரொடியூசர் தான் சார். இவரோட நாலேஜ் தான் அதில் வந்து உள்ள நான் போட்டு ஈர்ப்பாக இருந்துச்சு சார். பார்ட் 2ல் ஒரு 100 இலை எடுத்துருந்தா ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்றேன் சார் வெளில வரும்போது. இல்லை, இது உண்மையிலே விமானின்னு ஒரு கதை இருக்குது சார். என்னோட ரொம்ப நாள் ஆசை சார் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா பைலட்டுங்கிட்டு எல்லாரும் பார்க்கும்போது டக்குன்னு வானத்தில் பார்க்குறாங்க, யூனிஃபார்மில் நடந்து போகிறாங்க, எப்போவுமே பயங்கரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஒரு பைலட் ஆகிறான்றது வந்து யாருக்குமே தெரியறதில்ல. அதை பற்றி படமும் எதுவும் வந்ததில்லை. சூரிய ரிப்போர்ட் வந்துச்சு, பட் ஆனால் அது ஏர்லைன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், எனக்கு சுற்றி உள்ள விஷயங்கள்லாம் பண்ணணும்னா விமானின்னு ஒரு படம் எடுக்கணும். அதை பண்ணணும்னா நிறையா பட்ஜெட் வேணும். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும். ஸோ அதனால் தேவி மகேஷ் சார், அவங்க ஹாப்பி ராஜ்லலாம் நடிச்சிருக்காங்க. கரெக்ட். ஆமாம் சார். சார் அதுக்கு தான் இந்த படம் வந்து நான் பாடமாக எடுக்காமல் படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே நான் வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாரஸ்ட் எவ்வளோ முக்கியம், உள்ளே போய் ஒரு பொருளுக்காக ஆசைப்படுறவன் வெளில வர மாட்டான், தூய மனசோட உள்ளே போயிட்டு வெளில வரவன் தான் ஒரு ஃபாரஸ்ட் வெளியே விடுன்றது தான் அதோட கருத்து. நீங்கள் சொல்கிறத அதே கருத்தை தான் நான் படமாக எடுத்திருக்கேன். ஆனால் நான் அதை சொல்லலை, இல்லை மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு பிரச்சனை. நிறைய பேர் இருக்காங்க, நீங்க தெரியுறீங்க, இவங்கெல்லாம் அப்படியே மறைஞ்சிடுறாங்களே, அதுவும் அந்த கதை வரணும் அப்படின்ற மாதிரி. ஆமாம் சார். ஏன்னா இது காட்டுக்குள்ளே ஒருத்தர் தொலைஞ்சிட்டாருன்னா நான் தொலைகிறேன், என் கூட எல்லாரும் சேர்ந்து தொலைஞ்சாதான் அந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நடுவில் நான் எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படம் ஃபீல் வந்துடும். அதுக்காக தான் நான் வேணுங்கிட்டே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவுமே ரிவீல் பண்ணாமல் அவங்க எல்லாம் டயர்ட் ஆகட்டும், பரவாயில்ல மக்கள் டயர்டாக என்னடா காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கான், ஒரு மாதிரி ஆகுதுன்ற மாதிரி ஆகட்டும்னு சொல்லி பண்ணதான் சார்.